வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கெல்லாம் இனிய காலை வணக்கம். நேற்று நான் நைட்டு தூங்கும்போது 4:30 மணி, ஒரே அமளி துமளி ஆகி போச்சு. கலையபரம், அதாவது இவ தேவையில்லாமல் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டா, நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன், இதுக்கு காரணம் சூர்யாவும் சிக்காவும் தான். இவங்க என் மையன்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் வத்தி வச்சு அவன் என்னை வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டான். எனக்கு இனிமேல் நான் எங்கேயாவது போகிறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்கள், ஊரானே அவங்க எங்கே போனாங்களோ என்ன ஆனாங்களோ என்னான்னு பாருங்கண்ணே. நைட் நேரம், ஏற்கனவே குளிர் மழை, இதில் அவங்க உடம்பு சரியில்லாதவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க, என்ன ஆனாங்களோ ஏதானாங்களோ போய் தேடினீங்களா, இல்லை பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்கண்ணேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நைட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் பண்ணீங்க. நான் எங்கெங்கே அலைஞ்சேன்னு சொல்லி சொல்லி மாளாது. எனக்கும் உடம்பு சரியில்லை. எனக்கே ஏற்கனவே சளி பிடிச்சி காய்ச்சல் வர்ற மாதிரி பனியிலையும் வெளியில் பெய்கிற மழையிலையும் என்னால் வெளியே போக முடியுமா? அவள் வயசுக்கு காலு கிளப்பி போயிட்டா. என்னால் முடியுமா? நான் அவ்வளோ கஷ்டத்துலையும் சரி வேணான்னு சொல்லி நானும் ஒவ்வொருத்தவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறேன். என் சம்மந்தக்காரம்மாவுக்கு அடிக்கிறேன், என் மகனுக்கு அடிக்கிறேன், அப்புறம் எங்களுடைய சொந்த ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் அடிக்கிறேன். எங்கே ஃபோன் அடித்தாலும் இல்லைங்க எங்களுக்கு ஃபோன் வரல, இவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப், இவன் ஒன்று ஃபோன் ஆனில் வச்சுருக்கணும், எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு சொல்லி நானாவது தேடி போயிருப்பேன். செல்லும் சுவிட்ச் ஆஃபு. கடைசியில் பார்த்தா என் மகனுக்கு அடிக்கிறேன், தெரியலையேத்தா நான் லோக்கல்லே கிடையாது, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு, நான் ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன்ட்டேன். அவன் பெரியவன். சின்னவன்கிட்ட கேட்டால் வீட்டில் பார்த்தேன், அம்மா வீட்டில் இல்லை, வீட்டு சாவியை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க எப்பயும், அந்த இடத்துல எடுத்து கதவை திறந்து நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்ட்டேன் அவன். ஆக என் சம்பந்தக்காரரு அந்த என் மச்சான் இருக்கார் பாருங்க, பாண்டிச்சேரிக்கு என் கூட வந்தார் பாருங்க, அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவர் இல்லை மச்சான் வரல மச்சாங்கிறாரு. அவர் தங்கச்சி பிள்ளைகிட்ட கேட்குறேன், அதுவும் இல்லைங்குது. சொந்த பந்தம் சுருத்து எல்லாத்துக்கும் அடித்தாச்சு, எங்கேயுமே அடித்தா கிடைக்கல. ஃபோனு நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப். எனக்கு மனசு வருத்தப்பட்டு நான் ரோட்டில் எதையோ பறி கொடுத்தவன் அலைவேன் பாருங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? இந்த நைட் நேரத்தில் போய் இப்போ நம்மளை அப்படி அலைய விட்டாலே. சூர்யா நானும் வர்றேங்கிறா, எனக்கு சூர்யா அடிச்சுக்கிட்டே இருக்கா ஃபோனு. அவளுக்கு அப்படியே ஒரே பதட்டம், படபடப்பு. என்ன ஆச்சு? என்ன இருந்தாலும் அவளுக்கு ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யுது. உண்மையிலே சொல்கிறேன், நேற்று சுமி விஷயத்தில் சூர்யா நடந்துக்கிட்ட விதம் எனக்கு உண்மையிலே மனசாட்சி படி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். ஏன்னா என் குடும்பம், அவள் என்னதான் வாய் வழியா அவளை சுமியை திட்டினாலும் என்னென்னமோ பேசினாலும் இதுக்கெல்லாம் காரணம் சுகையில் தாங்க. அவள் என்னங்க பண்ணுவா? அவள் ஏதோ அவனுடைய இதில் மூளை கலண்டு போய் மதி மயங்கி போய் காதல் மயக்கத்தில் கிடக்குறா. அதுக்காக உங்கள் பேரனுக்கு ஆள் வேணும், உங்கள் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வரும், இவ இப்படி காலு கிளப்பி போனான்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் போய் கூட்டுவாங்க போங்க அப்படின்னு சொல்லி, நான் இல்லைப்பா நானும் தேடிட்டேன், எங்கேயுமே மணி இப்போ 1:15 ஆகி போச்சு, இன்னமும் தேடிக்கிட்டு எங்கே போய் தேட சொல்கிற, போய் வேணா போலீஸில் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறேன். நான் வேணா வர்றேன், கிளம்பி வர்றேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ தான் ஃபோன் வருது, இவங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்காங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு 1:15 மணிக்கு. 1:15 மணிக்கு எந்த பஸ் உனக்கு ஓடும்? சென்னைக்கு போகிறதுக்கோ பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கோ 11, அதிகபட்சம் 12 முடிஞ்சு போச்சு. 1:15 மணிக்கு ஒரு பொம்பளை ஆனவ போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கலாமா? பார்க்குறவன் என்ன நினைப்பேன்? எனக்கு அவன் நம்பர்லேருந்து ஃபோன் வரல, இன்னும் ஒரு நண்பர் மாமா சிக்கா மாமான்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிட்டு, உங்கள் மனைவி சுமி இந்த பாருங்க இங்கே தான் நிற்கிறாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில், ஏன் மாமா இந்த நேரத்தில் உங்களை வெளியே அனுப்புனீங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு ஒன்று மாப்பிள்ளை பேச்சு கொடுத்துக்கிட்டு அங்கேயே நிப்பாட்டி வை, நான் வர்றேன், நேரடியாக வர்றேன், பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு வரும், கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லி வை மாப்பிள்ளை அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளை இருக்காங்க, என்ன எதுவும் பேக் எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை சும்மா வந்திருக்காங்களான்னு கேட்டேன். உங்கள் கையில் ஒரு பேக் வச்சுருக்காங்க மாமா, அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, என்னான்னு தெரியலை மாமா, நாங்கள் தான் கூப்பிட்டு நீங்கள் சிக்கா மாமா ஒய்ஃபு தானே அப்படின்னோன்னா, ஆமாம் இல்லை அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவர் ஒய்ஃப்லாம் நான் கிடையாது அப்படின்னு ஒரு விரக்தியாக பேசுகிறாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, மாப்பிள்ளை வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சிம்மக்கல்லில் இருக்கேன், ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கேன். போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அவங்க ஏரியாவில் புதும்புல ஒரு கம்ப்ளைண்ட்டும் இந்த பக்கம் ஜெயந்திபுரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்து ஆளை ரெக்கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நான் படபடப்பில் நிற்கிறேன். பார்த்தா 1:15 மணிக்கு ஃபோன் வருது. நேராக போனேன், போன ஜோருக்கு சப்புன்னு 2 இருக்குது கண்ணத்தை காட்டி. யாரை கேட்டு நைட்டு 1:15 மணிக்கு ஒரு வீட்டில் உள்ள குடும்ப பொம்பளை அப்படி தான் கால் கிளப்பி நீ போவியா அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே அவளை கையோட பிடிச்சி என் மாமனாருக்கு ஒரு ஃபோனை போட்டேன், இந்த அங்கே வாங்க, ஏன்னா நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நைட்டு 1:30 மணிக்கு போகணுன்னு அவருக்கு ஒரு பதட்டம், என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ளை சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி வாங்க ஒரு விஷயம்,
மாட்டுத்தாவணியில் இருந்துக்கிட்டு இவ வீட்டுக்கு கிளம்ப மாட்டேங்கிறா. ஒன்று நான் சொன்னேன், இந்த நேரம் வந்து நீ எங்கேயும் போக வேணாம், எந்த முடிவு எடுக்காத. இந்த நேரம் நீ சென்னைக்கு போய் என்ன பண்ண போகிற? அங்கே யார் இருக்கா உனக்கு? மெர்சிமாவை பார்க்க போறியா, இல்லை மன்னார்குடி பொண்ணு தீபாவை பார்க்க போறியா, இல்லை வேறு யாரோடைய இதில் வந்து நீ இப்போ இந்த நேரம் நீ காலை கிளப்பி போய்கிட்டு இருக்க? இல்லை யார் உனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தா? நீ வா நாங்கள் பார்த்துக்குறோன்னு யாரும் சொன்னாங்களா? எதுக்காக நீ இப்படி கால் கிளப்பி நிற்கிறேன்றதுக்கு, இல்லை நான் போய் அங்கேயே வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ரூமுமே பிடிச்சி ஏதாவது சின்ன திரையிலையோ வெள்ளித்திரையிலையோ நடித்து ஏதாவது ஒரு வேறு மாதிரி போய்க்கிறேன். எனக்கு இனிமேல் யூடியூப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம். என் வாழ்க்கையை என்னை வாழ விடுங்க. உங்களால் எனக்கு வந்து தினம் தினம் மன உளைச்சல். என் மையன்கிட்ட போனை போட்டு நீங்கள் சொல்லி அந்த பிரச்சனையை, அந்த சுகைலுங்கிறவனுக்கு ஒரு பிள்ளை வந்து மெசேஜ் போட்டுச்சுல, அந்த பிரச்சனையை வந்து இவன் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால, அந்த பிரச்சனையை சொல்லி அவன் கெட்ட வார்த்தையில் திட்டானா, வாடி போடின்னு பேசிட்டானா, இன்னும் வேறு தகாத வார்த்தைகள்லாம் நிறைய பேசிட்டானா. அதனால் நான் கிளம்புறேன். இனிமேல் இந்த மரியாதை இல்லாத வீட்டில் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிடாதீங்க. அவர் வந்தாலும் என் முடிவை நான் மாற்றிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே தகராறு. நான் கேட்குறேன், இந்த முடிவுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த நிலைமைக்கு காரணம் யார்? 6 வருஷமாக நானும் சூர்யாவும் ஒன்றா தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டை வந்தாலும் நாங்கள் சேர்ந்துக்கிறோம். நீயும் வந்து என்கிட்ட வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிற, அனுபவிச்சுக்கிற, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இடையில வந்து இந்த சுகைலுங்கிறவன் வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை, உன் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை. இது தேவையா? இந்த நேரம் வந்து ஒரு குளிர்லையும் பனிலையும் மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. நைட்டு 1:15 மணிக்கு நான் தொப்பலாக நனைஞ்சிட்டேன். நனைஞ்சு எனக்கு அப்படியே பல்லெல்லாம் கட்டுது, கிட்டு 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 கிட்டுன்னு ஆட்டுது. இதில் வந்து என்னையும் அலைய விட்டு நீயும் அலைஞ்சு இந்த நேரம் வந்து நின்றுக்கிட்டு நான் வந்து பஸ்ஸில் போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னா இது தேவையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே என் மாமனார் வந்துட்டார். அவளை பேச்சு கொடுத்துக்கிட்டு அங்கேயே நிப்பாட்டியிருந்தேன். கூப்பிட்டா அவர்கிட்ட எல்லா விவரமும் சொன்னேன். இந்த பாருங்க, இப்படி இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவன் இவளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இலங்கையில் இருக்கான் போல அந்த பையன். அவன் அவன் வயசை பார்த்தா நம்ம உங்கள் பேரன் வயசு தான் இருக்கும். எங்கள் மாமனாருக்கு என் மையன் பேரன் தானே, பெரிய மையன் வயசு தான் இருக்குது உங்கள் பேரன் வயசு. தேவையில்லாமல் இவள் வந்து பண்ணுற வேலை நல்லா இல்லை. இவளை ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லையா இவளுக்கு போய் கவுன்சிலிங் கொடுக்கணும். இல்லையா உங்கள் வீட்டில் கூட்டு போய் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இவள் இனிமேல் தனிமையில் இருந்தால் சுத்தப்படாது. ஒரு வீடு பார்த்து கொடுக்குற வரைக்கும் நான் அவர்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஒரு வீடு பார்த்து நான் கொடுத்துட்றேன். அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அங்கிட்டு போகிற வர சுடுகாட்டு பேய் ஏதோ ஆவி அவளுக்கு ஏறிடுச்சா, இல்லை அமானுஷ்ய சக்தி எதுவும் உள்ளே பூந்துருச்சா, இல்லை என்ன கருமமோ கன்றாவியோ தெரியலை. உடம்பு அவளுக்கு வந்து இப்போ அடிக்கடி வந்து இந்த மாதிரி மன உளைச்சல், சண்டை, சக்காத்து, எங்கேயாவது ஓடி போகிறேன், நான் அதை பண்ணிக்கிற போகிறேன், நான் வேறு மாதிரி வாயில் வருது எனக்கு அந்த இது, அதெல்லாம் பண்ணிக்க போகிறேன், நானாக வந்து ஏதாவது முடிவு எடுக்க போகிறேன், விபரீத முடிவு. இதெல்லாம் ஒரு பொம்பளை வாயில் வரக்கூடாது. உங்கள் பிள்ளைய ஒன்று என் வீட்டில் போய் இருக்க சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீடு, இந்த வீடு காலியாக தான் இருக்குது, இந்த வீட்டில் இருக்க சொல்லுங்கள். நான் வேணுங்கிற ஜாமான பொருளை வாங்கி தர்றேன். ஒரு ஆப்ஷன் அது. இல்லையா உங்கள் கூட என்ன சண்டை? ஏன் பெத்த பிள்ளைய நீங்கள் வச்சு பார்க்க மாட்டீங்களா? ஏன் அந்த அம்மா இவ சமைச்சு கொடுத்து, அவரும் பாவம் வயசானவர் பிளம்பர் வேலை பார்க்குறாரு, இந்த நேரம் அவருக்கு ஏன் மன உளைச்சலை கொடுக்கணும்? ஏன் உனக்கு வந்து வீட்டில் பிடிக்கல, புருஷன் சரியில்லை, நான் கூட இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அப்போ அப்பா கூட போயிரு. நம்மளுக்கு கணவன் சரியில்லைன்னா யார் வந்து பாதுகாவலர்கள்? நமது தாய் தகப்பன் தான். சரி, உனக்கு அம்மா இல்லை, அம்மா இல்லாத பிள்ளை அப்பா கூட இரு. அப்பாவுக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடு, அவருக்கு என்ன வேணுங்கிறது நல்லது பொழுதை பாரு, அவருக்கு பணிவிட செய்யி. ஏன் நான் வர்ற வரைக்கும் இவளுக்கு ஒரு வீடு வாசல் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் கிளம்பி நான் பாட்டுக்கு உன் கூட தான் வந்து வாழ போகிறேன். உன் கூட தான் நீ என் கூட தான் வாழ போகிற. இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு இருக்கிறதுக்கு, தனிமையாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குதா? இல்லை சுடுகாட்டுக்கிட்ட இருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த நேற்று கூட ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா. அப்போத்தான் ஒரு பணம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க போல். அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி விட்டுங்க பாருங்க, பணம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணுறான். அப்போ அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட உட்காந்து பேசு நிதானமாக. அவங்க அப்பா வீட்டில் வச்சு நேற்று 50 விஷயம் பேசுகிறேன். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நான் வந்து இப்படி சுகையில் இல்லை வேறு யாரையும் நான் போய் தேடி போகிறேன்னா அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யார்? நீங்கள் தானே. அவங்க அப்பாட்ட சொல்லி அவ்வளோ தூரம் பஞ்சாயத்து வைக்கிறான். அவங்க அப்பாவும் கேட்குறாரு, மாப்பிள்ளை நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ தூரம் அவங்க போவாங்களா? என் மக தேவையில்லாமல் உங்களால தான் நைட்டு 1:15 மணிக்கு போய் மாட்டுத்தாவணியில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று நீங்கள் வாங்க, வெட்டு ஒன்று துண்டு 2, இல்லையா என் மகளுக்கு விவாகரத்தை கொடுத்துருங்க. அந்த பிள்ளைக்கு புது வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுத்துக்குறோம். எங்கள் ஃபேமிலியிலேயே கூட ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, இல்லை அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறட்டும். பேரன் எடுத்துட்டேன், பேத்தி எடுத்துட்டேன், மையன் வயசுக்கு வந்துட்டேன், மையனுக்கு வந்து கல்யாணம் முடிக்க போகிறோம், இந்த கதையெல்லாம் வேணாம் மாப்பிள்ளை. உங்களால் பார்த்துக்க முடியுமா பாருங்க, இல்லையா அவங்க எப்படி போனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், என் பொண்டாட்டி மேலே எனக்கு அக்கறை இல்லாமல் கிடையாது.
கண்டிப்பாக 100க்கு 200% நான் வந்துடுவேன். எனக்கு சில சில சிக்கலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். தலையை கொடுக்க முடியாத இடத்துல போய் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வருவேன். கூடிய சீக்கிரமே ஒரு வீடு வாசல் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சில விஷயங்களும் என்னுடைய அந்தரங்க புகைப்படங்களோ இல்லை வேற ஏதோ அவகிட்ட இருக்கு போல, அதை வச்சு அவள் என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லை வாங்க மாப்பிள்ள, இதை வந்து நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட அப்படி இருந்தால் கூட என்ன மாப்பிள்ள, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு அதாவது என் மாமனாரை வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, சொக்க தங்கங்க. பெத்த பிள்ளையோட வாழ்க்கை 6 வருஷமா சீரழிஞ்சு போய் இப்படி வந்து அனாதையாக நிற்கிறா. மருமையங்காரரு இப்படி வேற ஒரு பொண்ணோட போய் ஒரு கூத்தியா வீட்டில் வப்பாட்டி வீட்டில் வாழ்றாரு அப்படிங்கிறத கூட யோசிக்காம கிட்டத்தட்ட நான் அவர்கிட்ட பேசி இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இப்போ தான் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். இடையில கூட சொல்லியிருப்பேன், என் மாமனார்கிட்ட ஃபோனில் பேசினேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், அதெல்லாம் உருட்டு, நானே ஒத்துக்கிறேன். நேரில் பேசும்போது அவர் கண்ணை பார்த்து என்னால் பேச முடியலை. குற்ற உணர்ச்சி என்னை அப்படியே வந்து தடுக்குது. நிமிர்ந்து பார்க்குறேன், அவர் என்னை பார்க்குறாரு. அவருக்கு என்ன தெரியுமா, எங்கள் குடும்பம் இப்படி சிந்தலையாகி சிந்தலையாகி 4 பக்கம் பிரிஞ்சு கிடக்கிறத பார்த்து உள்ள வேதனையில் அவரெல்லாம் முந்தி எப்படி இருப்பார் தெரியுமா, ஆள் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர், அப்படியே நல்ல ஆள் ஜவான் மாதிரி இருப்பார். இப்போ மகளுடைய வாழ்க்கை இப்படி வந்து வீணாக போயிருச்சு அப்படிங்கிறத நினச்சி ஆளே உருகி போயிட்டார். உருகி அவரை பார்க்குறதுக்கே எனக்கு அப்படியே பரிதாபமாக இருக்குது. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னே. இல்லை மாப்பிள்ள, என் மகளோட வாழ்க்கையை இப்படி வந்து சீரழிஞ்சு போய் கிடக்கு. நித்தம் தினம் அவங்க வீடியோவையும் பார்க்குறாரு, என் வீடியோவையும் பார்க்குறாரு, சூர்யா வீடியோவையும் எல்லாத்தையும் பார்ப்பாரு போல. இப்படி ஒரு ஒரு வாயாடிக்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு பணத்தெல்லாம் போய் இழந்துக்கிட்டு இப்படி அடி மிதி வாங்கிக்கிட்டு உங்களை வந்து நீங்கள் டெய்லி அடிக்கிறது மிதிக்கிறதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் மாப்பிள்ள. அழகான மனைவி, அருமையான குழந்தைகள், நல்ல பேரப்பிள்ளை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சந்தோஷமாக அவங்க கூட விளாண்டுக்கிட்டு ஜாலியாக உழைக்கிற காசை வந்து வீட்டுக்கு கொடுத்து என் பிள்ளைக்குன்னு என்ன மாப்பிள்ளை செஞ்சீங்க, கழுத்துருங்க நிறையா நகை வாங்கி போட்டிங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சு, ஒரு வீடு வேணுங்கிறதுக்காக வாசம் வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் விற்று அந்த வீட்டை வாங்கி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே வாங்கி கொடுத்தீங்க. சரி, பெத்த பிள்ளைக்கு 2 பேர்த்துக்குமே அந்த வீட்டில் பங்கு இருக்குல்ல, எதுக்காக அந்த பெரிய பையன் என் பேரன் அவங்களுக்கு பேரை வேணும்ல, என் பேரன் எதுக்காக தேவையில்லாமல் இந்த நேரம் அவளை பற்றி விடுறேன். என் மகளை எங்கே போகும் அந்த பொண்ணு, இப்போ நீங்களாக இருக்க போய் இப்போ போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டீங்க. இதே சென்னைக்கு இன்னைக்கு போயிருந்தால், கால் கிளப்பி போயிருந்தால் எங்கே போவீங்க, எங்கே பார்ப்பீங்க. மாப்பிள்ளை, பொண்டாட்டிங்கிறது ஒருத்தி தான். நீங்கள் அதுக்கப்புறம் 1000 பேருக்கு தாலி கட்டினாலும் அவள் பொண்டாட்டி ஆக மாட்டான், வப்பாட்டி தான். பொண்டாட்டியாக நீங்கள் இன்னும் மதிக்க கற்றுக்கிறல. ஆனால் அவங்க எல்லாமே நீங்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்கள் வழி தவறி நீங்கள் போனதுனால தான் அவங்க வாழ்க்கை இன்னைக்கு தடுமாறி எங்கேயோ கால் கிளப்பி போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தான் மாப்பிள்ளை. நீங்கள் உணருங்க, இதிலேருந்து வெளியில் வாங்க. இன்னமும் நான் உங்களை அந்த மாப்பிள்ளைங்கிற மரியாதையோடு தான் வச்சுருக்கேன். நீங்களே என்னை மாமனாருங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசுகிற, எங்கேயுமே என்னை அவமானப்படுத்தலை. உங்கள் அம்மாவோட இறப்புக்கு கூட நான் வரலை. அதையும் தாண்டி என் பொண்ணு காணணுன்னு எனக்கு தான் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இன்னமும் என் மேலே மரியாதை வச்சுருக்கீங்கிறத நான் நம்புகிறேன். என் மகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தார். என் காலில் உள்ள நிலைமைக்கு வந்தார். வேணாம், அதெல்லாம் வேணவே வேணாம். கண்டிப்பாக உங்கள் மகளுடைய வாழ்க்கை என்னால் திருப்பி ரிக்கவரி பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் இடையில இப்போ அவங்க ஒரு சிக்கலை சிக்கியிருக்காங்க. சுகைலுங்கிற சூறாவளி அவள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது சுனாமியை அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அவளை காப்பாற்றணும். அது என் கையில் மாத்திரம் இல்லை, உங்கள் மக கையிலையும் தான் இருக்குது. ஏதோ ஒரு குருட்டுத்தனமாக எவனோ ஒருத்தனை போய்கிட்டு இன்றைக்கி வந்து நான் லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து அவன் வாழ்க்கை கொடுத்துருவேன், இலங்கைக்கு கூட்டு போய் வாழ வச்சிருவேன்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் மீடியாவுக்கு முன்னால் தலை காட்ட மாட்டேங்கிறான். சும்மா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வாட்சை காட்டிக்கிட்டு ஒரு பைக்கில் போகிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள் மகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அவன் வந்ததே உங்கள் மகளை லவ் பண்ணுறதுக்கோ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கோ கிடையாது. உங்கள் மகளுடைய வீடியோக்குள்ளே வந்து உங்கள் மகளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் மக மூலியமாக ஃபேமஸ் ஆகி அதில் 4 பிள்ளைகளை பிடிச்சி அதுகளை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காகவும் அவனுடைய இதுக்காகவும் உங்கள் மகளை பயன்படுத்திக்கிறான். அது உங்கள் மகளுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்மூடித்தனமாக போய் ஒரு இவன்ட்டை போய் சிக்கிட்டா, ஒரு தருதலை பையன்கிட்ட. நீங்கள் தான் வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் மாமனார்ட்ட விளக்கமாக சொன்னேன். என் மாமனாரும் சரிங்க மாப்பிள்ள, நான் என் மகளுக்கு புத்திமதி சொல்லி நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்க என் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில், அதாவது அவங்க அப்பா அம்மாவுடைய வீட்டில், என் மாமனார் வீட்டில், என் அத்தை வீட்டில் அவங்க தான் அங்கே தான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை.
ஒன்று இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. என் மகனும் கிளம்பி வர்றேன்ட்டான். அவனும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கான், அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பெரியவன். அவனும் வருவான். ஏன்னா எதுக்கு இல்லாத பொய் சொல்லணும், ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் அவங்கள வந்து என் மைண்டை ஃபோன் பண்ணி கேட்குறேன், எதுக்கடா அம்மாவை போய் எதுவும் அடித்து கைகி நீட்டிட்டியா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைட்டா நான்லாம் கை நீட்டவும்ல ஒன்றும்ல, நான் லோக்கல்லே கிடையாது, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் மையன் அடித்து துரத்திட்டான்னு சொல்லி இவள் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடணும், ஏன் இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், எதுக்கு சென்னைக்கு போகணும், சென்னையில் யார் இருக்கா, எந்த இதில் தூண்டுதல் பேரில் இவள் போனா, எல்லாமே ஒரே மர்மமாக இருக்குது. இனி அவள் வாயை திறந்து வீடியோ போட்டோ லைவ் போட்டோ சொன்னாதான் உலகத்துக்கே வெளிச்சம். ஆக மொத்தத்தில் நான் என் குடும்பத்து மேலேயும் என் மனைவி மேலேயும் பாசத்தோடையும் அந்த பதட்டத்தோடையும் தான் இருக்கேன். என் குடும்பத்தில் ஒரு நபருக்கு எதுனாலுமே எனக்கு ரத்தம் துடிக்குது. ஆனால் சுமிக்கோ இல்லை என் கூட இருக்கிறவங்களுக்கோ துடிக்கலை. நல்லா யோசிச்சு பாருங்க. 2 நாளாக நான் உடம்பு சரியில்லாமல் எம்பூட அவதிப்படுறேங்கிறது என் தங்கச்சிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் நல்லா தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னால் அஜீரண கோளாறு, நேற்று பார்த்தா காலையில் ஒரு பேதி மாத்திரையை போட்டதில் லூஸ் மோஷனு, திருப்பி பார்த்தா உடம்பு சோர்வாகுது, திருப்பி நல்லா ஆகுது, திருப்பி பார்த்தா நேற்று பூரா அந்த காய்ச்சி அடிக்கிற மாதிரி குதுகுதுன்னு வந்துருச்சு. இந்த நைட்டு போய் நனைஞ்சிட்டு வந்து காலையில் 4 மணி வரைக்கும் அலைஞ்சது இந்தருங்க, கண்ணெல்லாம் செவந்து போய் தூக்கம் இல்லாமல் ஒரே இந்த மாத்திரை காய்ச்ச மாத்திரையை போட்டுட்டு தான் இப்பயும் உட்காந்துருக்கேன். இது எனக்கு தேவையா? ஒரு மனுஷனை உயிரோடு இருக்கும்போது அவனோட அருமை உங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் மண்டையை போட்டால் தான் உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு மனுஷனாக இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறப்பா, வீட்டுக்கு வந்துடுறப்பான்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டேன். இவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வர்றேன்ட்டேன். ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வளர்த்து என்னை ஒன்றும் இல்லாமல் மண்ணோட மண்ணை ஆக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சுமி, உனக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், என் மாமனார்கிட்ட எல்லா ஓரமும் சொல்லி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். இனியும் நீ வந்து சுகைல் புராணம் பாடிக்கிட்டு நான் சொல்கிறத சாயங்காலம் தான் ஊழுன்னு கேட்டேன். 6 மணி லைவில் பேசுனது கரெக்டாக தான் பேசுகிறாரு சிக்குப்பாயி. உண்மையிலே சுகைல் என்னை ஏமாத்துறேன், எனக்கு நல்லா தெரியுதுன்னு அப்போ தான் சொன்னேன். திடீர்னு பார்த்தா நைட்டு உட்காந்துக்கிட்டு உங்கள் பிரிவுக்கு நாங்கள் தான் காரணம் சொல்லி என் மேலேயும் சூர்யா மேலேயும் பழியை தூக்கி போடுறேன். உன் மைண்டு ஒரு நிலையில் இல்லை, அது நல்லா தெரியுது. உன் மைண்டு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு மனநோய்க்கு ஆளாயிருக்க நீ. அதனால தான் நினச்சி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பிறண்டு பேசுகிறேன். இதை முதல்ல மாற்று, கான்ஃபிடெண்ட்டாக இரு, நான் உன் கூட வந்து சேர்ந்துருவேன்னு சொல்லி நம்பிக்கையோட வாழ். உன் புருஷன் உனக்கு தான், வேறு இதில் எந்த மாற்றம் கிடையாது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன் கரம் பிடிப்பது கடைசி வரைக்கும் உறுதி. என்ன நட்புகளே, நான் பேசின ஏதாவது தப்பு இருக்கா? இந்த ஒரு தடவை என் மனைவியை காப்பாற்றிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு, அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி இப்படியே ஒவ்வொரு தடவையும் கால் கிளப்பிக்கிட்டு போனால் நான் பொறுப்பு இல்லை, என் உடம்பு தாங்காது. நான் வந்து அந்தளவுக்கு அலையிற அளவுக்கு என்கிட்ட வந்து திராணி இல்லை, தெம்பு இல்லை. நானே ரொம்ப பொம்மை மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கேன். மருந்து மாத்திரையில் என் உடம்பு போய்கிட்டு இருக்கு. அவளுக்கு சொல்லி புரிய வைங்க, அவளை தான் சொல்ல முடியும். பாய்.